ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆல் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விச். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி ஹெல்த்தியான வழியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாண்ட்விச்னாலே எல்லாருக்குமே ஜங்க் ஃபுட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற ப்ரெட்டு வந்து வீட் ப்ரெட்டாக இருக்கணும், இல்லைனா மல்டிக்ரெயின் ப்ரெட்டாக இருக்கணும். அது கூடவே நல்ல சத்துள்ள காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக மாறிடும். இப்போ வாங்க இந்த சுவையான சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்காக 4 வீட் ப்ரெட் வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ மிக்ஸ், அது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அரை குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கலரில் அந்த சட்னி மாதிரி தடவுவாங்கள்ல, அதுக்காக கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை, 1 மிளகாய், ஒரு 20 போல் முந்திரி பருப்பு. இது வந்து நான் மைனஸ் போட்டு பண்ண மாட்டேன், அதுக்காக தான் இது சேர்த்துக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லித்தலை, புதினா தலை, அது கூட பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எந்தளவு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு மைனஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மைனஸ் வந்து ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுவே போதும் தான். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட தக்காளி, குடை மிளகாய், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ போட்டுக்கோங்க. அப்புறமா துருவி இருக்க சீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆரிகானோ ஸ்பைஸ் மிக்ஸ், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளரிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுற டைமில் எங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் இல்லை, அதனால நான் இதை ஆட் பண்ணாமல் இப்படியே செஞ்சுட்டேன். இப்போது காய்கறி ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த பக்கத்தில் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ப்ரெட்டோட உள் சைடில் அந்த க்ரீன் சட்னி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த ப்ரெட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு செட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். சாண்ட்விச்சில் எத்தனையோ டைப்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை கட் பண்ணி அதில் கொஞ்சம் சீஸ் போட்டு செஞ்சுக்கலாம். ஈஸியாகவும் பண்ணிக்கலாம், அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்வீட் ப்ரெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட் ப்ரெட் சேர்த்துக்கோங்க, ஹெல்த்துக்கு நல்லது.
இப்போது 2 செட்டு ரெடி பண்ணிட்டேன். ஒன்று வந்து நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன், இன்னொன்று சாண்ட்விச் மேக்கர் இருக்குது அதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு செட்டை உள்ளே வச்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். இது லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் வச்சுருக்கிற செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சாண்ட்விச் டோஸ்டரில் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து ப்ரெட்டுக்கு 2 சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நான் வாங்கியிருக்கிறது வந்து நான்ஸ்டிக்கு தான், நல்லா தான் இருக்குது. அப்பப்போ 2 சைடும் திருப்பி வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சுருக்கிற ப்ரெட் செட்டும் நல்லா க்ரில் ஆகி சூப்பராக இருக்குது. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜ் சாண்ட்விச் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் சாண்ட்விச் கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.